வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய பேர்த்துக்கு இப்போ சிவி எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பெயர்கள் வரல, சிவி லிஸ்ட்டில் என்னோட பெயர்கள் வரல சார் ஒருவேளை செகண்ட் சிவி லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டு வரல அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு 100% வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்வில் மட்டும் கிடையாதுங்க, பல தேர்வுகளில் பிஜிடிஆர்பியோடைய பல ஆண்டுகள் நடந்த தேர்வுகளில் இது நடைமுறையில் சாத்தியமான ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் சாத்தியமே கிடையாது, செகண்ட் சிவி லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு, சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு ஒரு 70, 75, 80, 85, 90 இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்டேட் பண்ண போகிறாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியை தாண்டின நபர்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் சிவி லிஸ்ட்டு எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ சிவி லிஸ்ட்டில் நிறைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ என்னோட பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டில் வரல சார், முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஆனால் என்னுடைய பெயர்கள் அதில் வரல, நான் என்ன பண்ணிட்டேன், வெயிட் பண்ணிட்டோமா, எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கொஞ்ச நாள் தாங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் குவாலிஃபைடு கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஆனால் குவாலிஃபைடு ஆன பீப்புள்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய ரிசல்ட்லேயே பார்த்துருக்கலாம், குவாலிஃபைடு ஆன பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடும், ஓகேங்களா? ஸோ குவாலிஃபைடு கேண்டிடேட்டுடைய சிவி லிஸ்ட்டு 100% உங்களுக்கு கண்டிப்பாக வெளியாகும், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ குவாலிஃபைடான பீப்புள்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க, அவர்களுக்கும் பணி வாய்ப்பு அப்படின்றது 100% கிடைக்கும் மக்களே. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாரானவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விதிமுறைகள் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிங்கன்னா மட்டும்தான் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள், ஓகேங்களா? ஸோ அதை முந்தைய வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ நாட் குவாலிஃபைடு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் குவாலிஃபைடுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக தமிழில் 1 மார்க் இந்த 19 மார்க் வாங்கணும் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதாவது 1 மார்க்கில் சேஞ்ச் ஆகுனா கூட உங்களுடைய வாழ்க்கையே மாறும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள்ல நடந்துட்டு இருக்குங்க. அடுத்து இந்த பிஜிடிஆர்பியோடைய இன்னொரு விஷயம், வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுமா அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை மேலே வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட போகிறது, 100% வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயரும், இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1996 அப்படின்ற வேகன்சிஸ் கூட நமக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு 1500 வேகன்சிஸ், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3500 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் முதுகலை பட்டதாரியில் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 20,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியே தீருமா அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாரு நியூஸில். ஸோ அது எல்லாமே இப்போ போடுவாங்களா, இல்லை வரக்கூடிய ஜனவரியில் போடுவாங்களா, தேர்தலை முன்னிட்டு போடுவாங்களா, இல்லை தேர்தலுக்கு பிறகு போடுவாங்களா அப்படின்றது யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது மட்டுமே கிடையாது, ஃபைனலான இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழில் 84,000 பேர் தோல்வி அடைஞ்சதுனால ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய வேகன்சிஸையும் உயர்த்த போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.